தளபதியுடைய கோட் மூவியோட ஷூட்டிங் எல்லாமே இப்போ கரண்ட்டில் ரஷ்யாவில் தான் போய்கிட்டு இருக்கேன். அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் இப்போ சின்னதாக ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் சைக்கிளில் போகிற மாதிரி ஒரு சின்ன ரைடு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. சின்ன பசங்க மாதிரி ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக விளையாடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தளபதியுடைய கோட் மூவியோட ஷூட்டிங் எல்லாமே துபாயில் தான் கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கப்புறம் 1 or 2 சீன்ஸ் எல்லாமே இந்தியாவில் தான் ஒரு சில இடத்துல மேக்கப் பண்ண போகிறாங்க. தளபதியுடைய அந்த கோட் மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங். இவருடைய அடுத்த மூவி தான் கடைசி மூவி அப்படின்றதுனால தளபதியோடைய இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற எல்லா மூவிஸுமே ரொம்ப மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் தான் பார்ப்பாங்க. வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் ஏஜிஎஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்களே. 2 விஜய் வர மாதிரி இந்த மூவி மேக் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையில் இருக்கு. நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தயாராகிட்டு இருக்கா. இந்த மூவியை நம்ம ஆகஸ்ட்டுக்கு மேலே தேட்டர்லேயே பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் இருக்கிற எல்லா ஷூட்டுமே ஏப்ரலோடைய எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளும் ஏப்ரலோடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்காங்களே. தலைவருடைய 171 லோகேஷ் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. அனிருத்தோட மியூசிக்கில் சன் பிக்சர் தான் இந்த மூவியை தயாரிக்க போகிறாங்களே. இப்போ நிறைய ஆக்டர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. விஜய் சேதுபதி, ஷாருக்கானில் தொடங்கி மோகன் வரைக்குமே இந்த மூவியில் ஒரு பெரிய ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. தலைவருக்காக மட்டுமே மெயினாக வச்சு எழுதப்பட்ட இந்த ஸ்டோரி ஒரு கேங்ஸ்டர் மூவியாக தான் மேக் பண்ண போகிறார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இவருடைய யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த மூவி வருமா வராதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியிலே இருக்கு. ஆனால் ஏற்கனவே சொல்லியிருந்தார் வராது அப்படின்ற போல. பார்க்கலாம் இந்த மூவியோடைய கடைசி எண்டில் தான் தெரியும் எந்த மாதிரி அமைதுன்னு. இது மட்டும் இல்லாமல் சோபனா அவர்கள் கிட்டத்தட்ட 32 வருஷம் கழிச்சு தலைவருடைய 171 ஜாயினிங் ஆக போகிறதா ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கேன். இந்த மூவியோடைய கரண்ட் அப்டேட் எல்லாமே சம்மருக்கு மேலே இருந்து ரிலீஸ் ஆகுன்ற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வர அக்டோபர் மந்த்துக்கு மேலே தலைவருடைய 170வது மூவியான வேட்டையன் மூவி தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அப்டேட் எல்லாமே கன்ஃபார்மாக போஸ்டோட ரிலீஸ் ஆகும் அப்படின்ற போல இப்போ அப்டேட் லீக் ஆகிட்டு இருக்கு. விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வர போகிற மூவினா அவருடைய 50வது மூவியான மகாராஜா மூவி தான். இந்த மூவி மே 16க்கு தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. சீக்கிரமாகவே அஃபிஷியல் போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. விஜய் சேதுபதியுடைய 50வது மூவி அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருக்கா. எந்த மாதிரி பூர்த்தி செய்ய போகிறாங்கன்னு மே 16க்கு தேட்டருக்கு வந்தால் தெரியும். சிவகார்த்திகனுடைய அமரன் மூவி ஜூலையில் ரிலீஸ் ஆகுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மூவியோட ஷூட்டிங் இன்னும் பாதி கூட கம்ப்ளீட் ஆகலை. கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 20 டேஸ் இந்த மூவியோட ஷூட்டிங் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அதை வச்சு பார்க்கும்போது ஆகஸ்ட் அப்படி இல்லைனா அக்டோபர் மந்தில் தான் இந்த மூவி தேட்டருக்கு வரும் அப்படின்ற போல் அப்டேட் போய்கிட்டு இருக்கா. மிலிட்ரியை மெயினாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்களே. சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் ரொம்ப பெருசாக இந்த மூவிக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய வெயிட்டிங் தான். ஆகஸ்ட் அப்படின்னா அக்டோபர் மந்த்துக்கு மேலே இந்த அமரன் மூவியை தேட்டர்லையும் பார்த்துடலாம். அருண் விஜயோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மூவினா அது வணங்கான் மூவி தான். இந்த மூவியோடைய ஃபைனல் ஷூட் எல்லாமே போய்கிட்டு இருக்கிறதா ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. பாலாவுடைய டைரக்ஷனில் ஒரு கம்பேக் மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான். இருந்தாலும் ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் தான் ஒவ்வொரு மூவிஸுமே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலவே இந்த வணங்கான் மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கா. மேவோட எண்ட் அப்படி இல்லைனா ஜூனோடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரும் அப்படின்ற போல ஒரு சில கன்ஃபார்ம் அப்டேட்டும் போய்கிட்டு இருக்கேன். பி சங்கரோடைய டைரக்ஷனில் சத்தியமங்கலம் அப்படின்னு டைட்டில் வச்ச காட்டை மெயினாக வச்சு ஒரு மூவியோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கா. உகாதி ஸ்பெஷலாக இந்த மூவிலேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. சீக்கிரமாக இந்த மூவி தேட்டருக்கு வரதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சம்மர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுனுடைய ஆக்டிங்கில் புஷ்பாவுடைய 2வது பக்கம் தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருந்த நிலைமையில இப்போ நியூவாக ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆகியிருக்கேன். நெக்ஸ்ட் இவருடைய ஒரு மூவியாக திருவிக்ரம் அவர்களே டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கேன். திருவிக்ரம் அவர்கள் மகேஷ் பாபு வச்சு இப்போ ஒரு மூவி ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திட்டாரு. நெக்ஸ்ட் இவர் அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு மூவி மேக் பண்ண போகிறதையும் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ விஷ்ணுவோடைய 19வது மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மூவியோடைய பூஜை போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜானகிராமனுடைய டைரக்ஷனில் விஜய் பல்லுவோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராக போகுது. இந்த மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இப்போ அந்த போஸ்டர் சேர்த்து ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட அப்டேட்டை கொடுத்துட்டாங்களே. நானியோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வர போகிற மூவினா சரிபோத சனிவாரா மூவி தான். ஆகஸ்ட் 29க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். நானியோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை சொல்லணும். அந்த வகையில் இந்த சனிபோத சனிவாரா மூவியும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்துன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காமே. ரவிதேஜாவுடைய ஆக்டிங்கில் அவருடைய 75வது மூவியோட அப்டேட்டை கொடுத்துட்டாங்களே. சித்ரா என்டர்டைன்மெண்ட்ஸில் பகு போனவரமுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. ரவிதேஜாவுடைய ஆக்டிங்கை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மூவிஸ் தான் இது வரைக்குமே தேட்டரில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வராரு. இந்த மூவியும் அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. திருஷ்யாவோட தொடங்கி சிரஞ்சீவி வரைக்குமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் தெலுங்கு ஸ்டைலில் இந்த மூவி மேக் ஆக போகுது. சிவராஜ்குமாரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வர போகிற மூவினா அது பைரதி ரணகள் மூவி தான். ஆகஸ்ட் 15க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. ஆகஸ்ட் 15க்கு இதோட 3 மூவிஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. புஷ்பாவுடைய 2வது பக்கத்தில் தொடங்கி சிங்கம் ஹாயின் மூவி வரைக்குமே ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ சிவராஜ்குமாரோட ஆக்டிங்கில் இந்த பைரதி ரணகள் மூவியும் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அபிஷேக் நாமோடைய டைரக்ஷனில் நாகபந்தம் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு ஃபேண்டசி மூவிலேருந்து போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணி
பேன் இண்டியா வயசில் தயாராகிறது மட்டும் இல்லாமல் 2025 சம்மருக்குள்ளே இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. கன்னடா, தெலுங்கு, தமிழ், மலையாளம்னு கிட்டத்தட்ட ஒரு 4 லாங்குவேஜில் இந்த மூவி தயாராகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. 2025 தான் இந்த நாகப்பந்தம் மூவியும் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சே. எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே.